அமெரிக்கா இலங்கையை பொறுத்தவரையில் பின்வாங்காது. இன்றைக்கு கிரீன்லாந்து வரையிலும் இங்கால பனாமா கால்வாய் சந்தர்ப்பங்கள் என்றால் மெக்சிகோ என்று விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு வருகிறது. பிலிப்பைன்ஸை அமெரிக்கா அடுத்ததாக அமெரிக்காவின் புதிய வெளிவார செயலாளரின் கருத்தின் அடிப்படையில் சீனா தான் அவர்கள் நேரடியாக கூறுகிறார்கள். சீனாவின் பொருளாதார தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் தான் தங்களுக்கு சவாலாக அந்த வேற ஒரு நாட்டிலேயும் இல்லை. உண்மையும் அதுதான். ரஷ்யாவின் பொருளாதாரம் என்று பார்த்தால் 3 டிரில்லியன் தான். சீனாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 18 டிரில்லியன், அமெரிக்கா 25 டிரில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நிற்கிறாங்க. அவங்க அடுத்ததாக அமெரிக்காவை முந்தலாம். சீனாவின் எலக்ட்ரிக் காருக்கு இணையாக இலோன் மஸ்க் இந்த டெஸ்லாவோட நிற்க முடியாது. சீனாவின் காருக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட 100% வரியை விதித்தால் கூட, ஆனால் சீனா ஏனைய சவுத் அமெரிக்காவோ அல்லது வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளோ அல்லது வெவ்வேறு நாடுகளோ ஆசிய நாடுகளையோ அந்த சந்தையை சீனா கைப்பற்றிவிடும். அமெரிக்காவில் இருக்கிற ஒருவர் $20,000 காரை 40,000க்கு வாங்கி ஓட வேண்டிய வரும். மற்ற பக்கத்தில் இருக்கிற தென் அமெரிக்க காரன் $20,000 வாங்கி ஓடுவான் என்னும் போது அது அமெரிக்காவுக்கு தான் பாதகமாக முடியும். எனவே அமெரிக்கா சீனாவை ஏதோ ஒரு வழியில் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை தான் மேற்கொள்ளும். அந்த கட்டுப்படுத்துவதற்கான முயற்சினா இலங்கை மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப இலங்கையில் அவர்கள் போடப்பட்டது, இலங்கைக்கு இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவங்க எப்படி வராங்க என்று சொன்னால், இந்தியாண்ட முதலாவது பொருளாதாரம் அதானி குழுமத்தை முடக்கினார்கள். இப்போது ட்ரம்ப் வந்தவுடன் இந்தியாவின் பொருளாதார ஏற்றுமதிக்கான வரியை கூட்ட போகின்றாங்க. அடுத்தது H1B விசா சிஸ்டத்தை மாற்ற போகின்றாங்க. இப்ப இந்தியா உலக பேருக்கு இனி எங்கே வேலை வாங்கி கொடுக்க போகிறது என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. இந்தியா சீனாவை விட்டு இந்தியா வெளியேற முடியாது. இந்தியாவின் யூடியூப் சேனல்களை பார்த்தீர்கள் சொன்னால் ஏதோ இந்தியா தன் சொந்த காலில் நிற்பது போலதான் அவர் கூறுவார்கள். ஆனால் உண்மை அதல்ல. சீனாவின் எத்தனையோ தொழில்நுட்பத்தையும் பொருளாதாரத்தை சீனாண்ட உற்பத்தி ரோ மெட்டீரியலை நம்பித்தான் இந்தியாவின் பொருளாதாரமே இயங்கி கொண்டு நிற்கின்றது. அப்ப இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்தவுடன் ட்ரம்ப் வரும்போதே 20 பதவியேற்றார். ஆனா 17ஆம் தேதியே ஈரான் அதிபர் ரஷ்யாவுக்கு சென்று விட்டார். அங்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன்பாட்டை எழுதிவிட்டார்கள். அதே போல சீன அதிபர் ரஷ்ய அதிபருக்கு தொலைபேசியில் கலைத்தார். அதே போல ரஷ்ய அதிபர் எகிப்து அதிபருக்கு தொலைபேசியில் கலைத்து அந்த அங்கு அமைக்கப்பட போகின்ற நியூக்ளிய பவர் ஸ்டேஷன் தொடர்பாக கலைத்திருக்கிறார். அதே போல தென்னாப்பிரிக்கா, அதாவது பெரிய நாடுகள் கூட அதற்கான ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது என்ன நடக்க போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்ப ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் 2 கட்ட நிலையில் தான் இருக்கு. இப்ப இந்தியாவை பலவீனப்படுத்துவதும் சீனாவை நோக்கி அமெரிக்கா திரும்புவதும் தாய்வானை பலப்படுத்துவதும் என்றது இலங்கையை மறந்ததாக நாங்கள் கொள்ள முடியாது. இலங்கையை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்றால் இலங்கை அவர்களின் கைக்குள் தான் இருக்கு.